ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க பண்ணுறது, சாமி சிலையத்தான் வடிவமைக்கிறாங்க, சாமியே கதின்னு இருக்காங்க. இருந்தாலும் இங்கே இவங்க மகாவும் சூர்யாவும் ஒன்று சேர்றதுக்கு வழி வாய்ப்பே இல்லைன்னு போகுது. அதை விட கொடுமை, அந்த சாமியவே தூக்கிடுறான் அந்த கௌதம். இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஆனால் சாமி இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் என்னைக்குமே தங்காத அந்த மகா புருஷன் சூர்யா அங்கே தங்கிடுறாரு. மகா அப்பாவை அடிச்சு போட்டுட்டு சிலைங்களை எல்லாத்தையுமே அள்ளி காரில் வேனில் லாரியில் அள்ளி ஒப்பிட்டு ஓடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு, துடிக்கிறாரு, ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. அங்கே அலறலை கேட்டுட்டு கோட்டீஸ்வரி ஒடியாறாங்க. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி எல்லாத்தையும் அழுட்டு போயிட்டாங்க. போச்சுமா, நம்ம கஷ்டப்பட்டது ராப்பகலாக கஷ்டப்பட்டது போச்சே அப்படின்னு கதறாரு. உடனே கோடீஸ்வரி உருண்டு பிறண்டு விழுந்து விழுந்து அழுகிறாங்க. ஐயோ போச்சே போச்சேன்னு. சும்மாவே ஆடுவாங்க கோட்டீஸ்வரி. சலங்கை கட்டியாச்சு மாதிரி பொருள் போச்சு, இனிமேல் வீடு போச்சேன்னு கதறாங்க. அங்கே வர்ற மகாபுருஷன் சூர்யா என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு அத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன விவரத்தை கேட்டு, நானாச்சு பேசாமல் இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கிளம்புறாங்க. அங்கேருந்து அங்கங்கே சிக்னலை வச்சு அந்த நம்பரை வச்சு அங்கே எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் அப்படி வேகத்தோட அங்கெங்கேயும் ஆட்களை நிற்க வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. சூர்யா என்ன பண்ணுறாங்க, 4 சாத்து அவங்க திருநங்கைகளுக்கு நல்லா அடி கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஓடிடுறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் அந்த லாரியோடய கொண்டாந்து மகா அப்பாட்ட ஒப்படைக்கிறாரு அந்த சிலைங்களை. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னடா நடந்துட்டு இருக்கு, இப்படி பண்ணிட்டியடா, போய் பொண்டாட்டி வீட்டிலே போய் கிடக்குறானே அப்படின்னு பயங்கர காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. சூர்யாவும் அங்கேயே தங்கிடுறாங்க, வீட்டுக்கு போகலை, மறுநாள் தான் வர்றாங்க. ஆனால் அங்கே ஆனந்த கண்ணீரில் மாமனார் நன்றி சொல்கிறாங்க. பொண்டாட்டி மகா ஓடி போய் சூர்யாவை கட்டி பிடிச்சி அப்படியே மொத்தம் கொடுக்காத குறையா, ரொம்ப நன்றிங்க, எங்கள் வாழ்க்கையே காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விடு மகா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ரெடியாக இருக்காங்க. கங்கணம் கட்டிக்கிட்டு மகாவை கொடுமைப்படுத்தி வார்த்தையாலே கொல்றதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்றி விடுறதுக்கு பக்கபலமாக சித்ராதேவி இருக்காங்க. நில்லடி, என்னடி பண்ண, என்ன காரியம் பண்ணுறதுக்கு, என் பிள்ளை அங்கேயே தங்க வச்சுட்டியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இல்லத்த, வீட்டில் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா, அவர் மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏண்டி, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும், அம்மா அவளை திட்டாதம்மா, நானா தாம்மா போனேன். உடனே சூர்யா சொல்கிறாங்க, என்னடா இந்தளவுக்கு ஆகிட்ட அப்படின்ட்டு தனியாக போய் கூப்பிட்டு வச்சு, என்னடா உன் பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, இதான் நீங்கள் என் மேலே வச்சுக்க நம்பிக்கையா, என்றைக்குமே நான் அவளை என் பொண்டாட்டியே ஏற்றுக்க மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க. தாத்தாவுக்கு அத்தா நான் கொஞ்சம் நாளைக்கு நடிக்கிறேம்மா அப்படின்னு இதை எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. மகா மனசுடைஞ்சு போய் அப்படியே விரத்தியாக வீட்டை விட்டு போயிடுறாங்க. காணம் தேடுறாங்க. வீட்டில் எங்கே மகாவை காணுமே, தாத்தா தான் முதல்ல தேடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அலறி அடிச்சு போய் அங்கங்கே தேடுறாங்க. அங்கே போய் மகா கோயிலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்த, நல்ல வாழ்க்கையா என்ன வாழ்க்கைன்னு எனக்கே தெரியலையே, நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அங்கே இருக்கிற குருக்கள் என்ன பண்ணுறாங்க, இது இந்த பெரிய வீட்டு மருமகளாச்சே அப்படின்னு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வரவழைச்சிடுறாரு. அவங்க வந்து பார்த்துட்டு, என்னம்மா மகா என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ ஏமா இங்கே வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. அங்கே நடந்த விவரங்களை பூராத்தையுமே தாத்தாட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் அந்த படவ ராஸ்களை நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்ட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே வாடா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே வந்து மகா பார்க்குறாரு. மகா பார்த்தோன்னா அப்படியே அவருக்கு சந்தோஷம், அப்புறம் கோபமும் இருக்குது. ஏன்னா அவர் அலைஞ்சாலும் அவருக்கு தான் தெரியும், என்ன மகா அப்படி காரியம் பண்ணிட்டேன், உன்னை காணும் நான் எவ்வளோ தவிச்சு போனேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே தாத்தா வந்துட்டு, பாத்தியா உன் மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொன்னியே, நடிக்கிறாண்டு, எவ்வளோ பாசம் இருந்தால் எவ்வளோ துடிச்சு போயிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசாமல் இருக்காங்க. எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி, டேய் உன் முன்னாடி கூட்டி போடா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா கூட்டிகிட்டு சூர்யா போகிறாங்க. நீ இங்கே வந்து இருந்தேன்னு சொல்லாமல் யதார்த்தமாக கூட்டி போன மாதிரி சொல்கிறா, இதுக்கு வேற அவன் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க தாத்தா. ஏன் மகா நீ பாட்டுக்கு சொல்லிக்காமல் வந்துட்ட, நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் அப்படின்னு முணுமுணுத்துட்டே வராங்க மகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.